எனக்கு ஒண்ணுக்கு வருது. துணைக்கு வரியா? இப்பெல்லாம் இருக்கிற அழகு மாமா, நான் ஒரு காலத்துல கல்யாணம் முடிக்காதுக்கு முன்ன இருந்த அழக பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கண்ணு பத்தாது, 1000 கண்ணு வேணும். அப்படியே குப்பும் குலையுமா இருந்தேன் பாருங்களேன். ஐயோ நான் சொல்ல மாட்டேன். இப்ப இருக்காது. ஏன்னா நைட்டு ஃபுல்லா மாசம் 30 நாள் நாடு அண்ணா எங்க இருக்கும்? அன்னைக்கு அங்க கூப்பிடுறாங்க பாருங்க. அப்புறம் எனக்கு அது ஏன் பேபி, அதை சொல்லணும்னா பெரிய கதையே சொல்லலாம். இருந்தா நம்ம வந்த சுருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி இல்லாம இன்னைக்கு உன்னை விட்டுட்டு போனா நெளிவு பூதியா போச்சா? அப்படிதானே? இல்ல அவங்க விட்டுட்டு போறதுனால நெளிவு பூதியா போச்சான்னு கேட்டேன். நானு வெற்றிவேலு சித்தப்பா, ஜெயராசு, ராமதாசாமா 4 பேருமே காதல் தோல்வி. காதல் தோல்வியா? யார் காரணம் அதுக்கு? கடுப்புலதான் இதை போட்டு அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மைக்கு நீ அந்த செத்த தோலவே நீ இந்த நாங்களாவது ஆட்டு தோல் மாட்டு தோல் வாரு வெறியில இரும்ப போட்டு அடிச்சு கிடக்காரு. இல்ல நான் உண்மைக்கு நீ சொல்ற செத்த தோலவே நீங்க அந்த அடி அடிக்கிற அப்படின்னா நான் சொல்ல வர மாட்டேன். அவங்க தெரியுவாங்க, அதுக்கு நம்ம இருக்க முடியுமா? அதே மாதிரி பத்தியம்மா நினைப்புதான் உனக்கு பழப்ப கொடுக்குமாமா. இருக்கிறத வச்சு நீங்க பயன்படுத்திட்டு போயிட்டே இருங்க, சரியா? அது முடியாதுன்றேன். ஏன் ஒண்ணு பத்தாதான்னு கேக்குறேன். உனக்கு ஒரு 3 குலா கட்டினாதே வேண்டாம் அண்ணே, இதெல்லாம் அமர்த்தி போடுனே. ஆமா. அப்புறம் பேபி நான் வந்த விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை தான் எனக்கு இருக்கு. முந்தி மாதிரி எல்லாம் இல்லையா? யார் சொன்னது? முந்தி மாதிரிலாம் பதினாறு பரவாயில்ல, பிளாக்லயே சரக்கு வாங்கி குடிச்சு 16 ஒர்க் ஆகலாங்கிறேன். அதனால பார்த்தி ஊர்ல எனக்கு வாங்கி கொடுக்குறோம்னு உங்களுக்கு 4 அறை விழுந்துச்சு. இப்ப அதெல்லாம் எதுவும் கிடையாதுல்ல. அப்புறம் என்ன? சாப்பிடுறது இல்ல, சாப்பிட கூடாது. ஆமா, நாங்க மொத்த பொறுப்பை வெற்றி சித்தப்பா சாப்பிடுறது இல்லன்னு சொல்றேன். ஓஜி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மூத்திரத்துல போதை இருந்தா மூத்திரத்தை கூட விட மாட்டேன். ஆமா, நீங்க சாப்பிடுவீங்களா? கொண்டே விடுவேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் எதுக்கு வந்திருக்கிறேன் தெரியுமா விஷயம்? எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைனா எனக்கு ஒரு பிரச்சனை. அதான் சொல்லியிருக்காங்கல்ல, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யாருக்கு தான் பிரச்சனை இல்லாத. என்ன மாமா ஏதோ நீ பேசுறீங்க என்ன? ஆனா உண்மைக்கு நீ அவர் சும்மா இருக்கணும், நீ ஏதாவது ஏத்தி விட்டுட்டே இருக்கீங்க. அது என்ன அப்புறம் லைன் பண்றேன்னா அவர் என்ன பண்ணி என்ன பிரச்சனை? அதான் எங்க அக்கா கொடுத்துட்டோம்ல, அப்புறம் என்ன பிரச்சனையா இருக்கியா? எங்க அக்காவை கொடுத்தானே 2 குட்டி போட்டுருக்கா, அப்புறம் என்ன? இல்ல என்னைய லைன் பண்றேன் நான், என்ன உனக்கு பொண்ணியா வேணும்? அதையும் மனசுல இருக்க பூரா பத்தியா வெளியே வருது. அதுக்கு வாய்ப்பே இல்ல ராஜா, அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏய் அப்படி சொல்லாத. நீ இருக்கிறதே ஒத்த விடுத பேபி. நீ வந்து என் பேபி, சரியா? அது வேற விஷயம். ஏய் ஏய் வீடியோ ஓடுதாக்கு அங்கனே தான் இருக்கு. கேமரா உடைப்போமா? நீ இருக்கு கேட்டாங்களா அவனுங்க? சும்மா இருங்க நீங்க வேற. உன் ஊர் என்ன? ஒத்த வீடா? ஒத்த வீடு. ஒத்த வீடுன்னு சொல்லிட்டு ஒத்தையில இருக்காத, பாத்துக்க பாஞ்சிருவாங்க பாத்துக்க. நான் மருமக வேணும் கொண்டே இப்படி. அப்புறம் மயன் காலேஜ் வந்தா சொல்லி அப்படிவேன். கொல்லவாசம் இருக்கா? நாங்க 2 பேரும் ஒரே காலேஜ்ல தான் படிக்கிறோம், சரியா? பாத்திமா காலேஜ்ல. புது வீடு கட்டிட்டு இருக்காரு, ஒரு நாளைக்கு போய் பாருங்க. அமெரிக்கன் காலேஜ்ல. சும்மா இருங்க நீங்க. யோ பாத்திமா காலேஜ் யாரு? அமெரிக்கன் காலேஜ்ல சொல்லு. அது அன்னைக்கு மாத்தி சொல்லிட்டு நீங்க அதே சொல்லிட்டு இருக்கீங்க. இருக்கட்டும், வரட்டும். போன் பண்ணி நான் சொல்லல, இருக்கட்டும். இருந்தாலும் அண்ணே அவர் பாவம், அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்காரு. எப்படா விடியும், எப்படா வீட்டுக்கு போலாம்? அன்னைக்கு வந்த பிள்ளைகிட்ட மட்டும் நல்லா பேசுனேன். யாருக்கிட்ட? அது யாருப்பா? அன்னைக்கு வந்த பிள்ளை யாரு? இன்னைக்கு ஒரு பிள்ளை வந்து விளங்காத பொம்பளை. அந்த பொம்பளை கிட்ட உண்மைக்கு நீ என்ன பேசுனியானே? காலி விட்டாய். என்ன இப்ப என்ன பிரச்சனைன்னு உண்டாதான் கோயிலுக்கு அர்ச்சனைன்னு சொல்லியிருக்காங்கல்ல. பிரச்சனையா இருக்கியா? பிரச்சனைன்னு சொன்னேன், கேட்டு பேசுமாமா. இதுக்கடுத்தான ஏடாவோட தான் பேசுவீங்க. எப்படி பேச சொல்றீங்க? நல்லா அத தப்பா பேசினாலும் தப்பு. நல்ல ஒரு லவ் ஸ்டோரியா சொல்லுமா? லவ் ஸ்டோரியானா? லவ் ஸ்டோரினா என்னன்னு தெரியுமா? என்ன
இருக்கு வீட்டுல இருக்கு டீலர்ஸ். வீட்ல இருக்கு. இது ஏழை தெரியும், அது வீட்டுல இருக்கு. சரி 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 இருக்கட்டும். நான் இதுக்கு மீறி இருந்தா நல்லா இருக்காது. நான் போய் பிரச்சனை இதெல்லாம் எனக்கு பிரச்சனைன்னு சொல்லி தான் இங்க வந்தேன். ஆனா அவர் வந்துட்டார்ல. உங்ககிட்ட நாங்க 2 பேரும் பேசினா மிருதங்காரனுக்கு ஏன் கோவம் வருது? அது என்னன்னு தெரியல. அவருக்கு வேற ஒண்ணும் இல்ல. குழந்தையா கிட்ட பேசினால அந்த ஆமா அப்படிதானே வரும். என்ன சரி போயிட்டு அனுப்பிடுவா. ஏய் சீ கர்மா. ஐயோ ஈஸ்வரா பரமேஸ்வரா இதெல்லாம் கேட்கணும் என் தலையெழுத்து. இல்ல இதெல்லாம் கேட்க வேண்டிய என் தலையெழுத்துன்றேன். கீழ இருந்து மேல 10 மணி இருந்தேன்னா சரியா தெளிந்த நினைவும் திறந்த நெஞ்சம், இறைவன் உண்டோ அங்கே? தெய்வம் இருப்பது எங்கே? அது இங்கே வேறெங்கே? தெய்வம் இருப்பது எங்கே? தெளிந்த நினைவும் திறந்த நெஞ்சும் நிறைந்தது உண்டோ அங்கே? தெய்வம் இருப்பது எங்கே? அது இங்கே வேறெங்கே? தெய்வம் இருப்பது இங்கே. பொன்னும் பொருளும் நிறைந்தவர் நெஞ்சம் பொய்யில் வளர்ந்த காடு. பொன்னும் பொருளின் நிறைந்தவரும் பொய்யில் வளர்ந்த காடு. என்னும் எழுத்தும் நிறைந்தவர் நெஞ்சம் இறைவன் திகழும் வீடு. என்னும் எழுத்தும் நிறைந்தவர் நெஞ்சம் இறைவன் தந்த வீடு. தெய்வம் இருப்பது எங்கே? அது இங்கே வேறெங்கே? தெய்வம் இருப்பது இங்கே. ஆடை அணிகளன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. ஆடை அணிகளன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. இங்கொரு கண்ணும் அங்கொரு கண்ணும் ஆளையே வழிபாடில்லை. அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆளையே வழிபாடில்லை. இசையில் கலையில் கவியில் மழலை மொழியில் இறைவன் இருப்பதுண்டு. இசையில் கலையில் மசையில் மழலை இறைவன் இருப்பதுண்டு. இவைதான் தெய்வம் என்பதை உணர்ந்தால் ஏற்கும் உனது தொண்டு. இவைதான் தெய்வம் என்பதை உணர்ந்தால் ஏற்குனது தொண்டு. தெய்வம் இருப்பது எங்கே? அது இங்கே வேறெங்கே? தெய்வம் இருப்பது இங்கே. வணக்கம். பேரன்புமிக்க பெரியோர்களே, குறைவாக இருந்தாலும் பெரும் மதிப்புக்குரிய தாய்மார்களே, மண்ணை பொன்னாக்குகின்ற விவசாய பெருங்குடி மக்களே, அதே போன்று மருதங்கநல்லூர் என்று சொல்லக்கூடிய பெருமைக்கு இந்த கிராமத்தில் ஆண்டுதோறும் இப்பேற்பட்ட பெருவிழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி பொறுப்பு ஏற்று சிறப்பு செய்கின்ற மாபெரும் விழாக்குழுவை சேர்ந்த அன்புள்ளங்களே, பெரியோர்களே, இளைஞர் மக்களே, மீண்டும் சொல்றேன், ஒளிபரிக்கு சிறப்பாக அமைத்து சிறப்பு செய்கின்ற ஒளிபரிக்கு ஸ்தாபனத்தார்களே, அதே போன்று யூடியூப் எடுக்கக்கூடிய அன்பு சகோதரர் உள்ளம் அவர்களே, நாடக அமைப்பாளர் பாசமுக அன்பு சகோதரர் திரு ராமஸ் அவர்களே, அனைவருக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் எனது சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் கலைப்பணிக்கு வருகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நாரதர் மிகவும் நல்லவர். சேவார்த்தி எப்பயும் நல்லவர் மறுபடியும் தெரியுமில்ல. இப்ப நன்றி என்ற சொல்லுக்கு எப்பயும் இலக்கணமானவர். நான் அவரை தவறாக நினைத்து விட்டேன்.
ஏன் அவரை தரவணைக்க வேண்டும்? ஒரு முறை தந்தையாப்பட்ட புறமனை தலையில் கொட்டி சிறையில் அடைத்த காரணத்தால் தன்னை பழிவாங்கும் எண்ணத்தோடு அனுப்பி இருக்கிறாரோ என்று எண்ணி பார்த்தேன். ஆனால் இங்கு வந்த பிறகுதான் தெரிகிறது அவர் எவ்வளவு நல்ல குணம் படைத்தவர் என்று. அப்படி நன்றி உணர்வு எண்ணி பார்க்கும் பொழுது பொறுமையின் பொக்கிஷம் பூமாதேவிமாங்க. ஒருத்தன் கொள்ளையடித்தாலும் சரி, கொலைகள் செய்தாலும் சரி, எண்ணற்ற பாவங்கள் செய்தாலும் சரி, அத்தனையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய பூமாதேவியாகப்பட்டவள். அதற்குத்தான் சொன்னார்கள், ஆடி அடங்கு வாழ்க்கையடா, ஆறடி நிலைமை சொந்தம் என்றார்கள். ஆனா இப்பொழுது அது கிடையாது. உள்ளே தள்ளிவிட்டு அந்த புறம் வாங்கினோம்னா ஒருபடி சாம்பல், அது அவனுடையதா அடுத்த ஒன்றை யாருக்கும் தெரியாது. அந்த முறையில் நன்றி உணர்வோடு அனுப்பிய நாரத மகரிஷிக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் தாய் தந்தையை நினைக்கணும். காரணம் என்ன? ஒரு குழந்தையை பெற்ற தாயானவள் ஈக்கடிக்காமல், எறும்பு அடிக்காமல், பாலூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்க்கிறார்கள். கடைசி காலங்களில் தாய் தந்தையர்களை குழந்தைகளாக பாவித்து நல்ல உணவளித்து அன்பு அரவணைப்போடு பார்த்து கொள்ளுவது நம்ம தலையான கடமையாகும். காரணம் என்ன? பூமியின் தாயை ஒன்னா சொன்னாங்க. ஏன்? தாய் நாடு தாய்மொழிக்கு எத்தனை கவிஞர்கள் சிறப்பு கொடுத்து பாடினா. ஆனா தந்தையர் நாட்டுக்கு ஒருத்தன் பாடினா. ஆறு 24 புறத்துக்காரன். 24 என்ன? 8. 8வது பாரதியாகப்பட்டவன். எங்கள் செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாய்து காதினிலே, எங்கள் தந்தையர் நாடனும் பேச்சினிலே இன்ப சக்தி பிறக்குது மூச்சினிலே தந்தையர் நாட்டுக்கு பாடினா. ஏன் தாய் நாடுன்னு வச்சாங்க, தந்தையர் நாடுன்னு வைக்க கூடாதா? ஏன் தாய் நாடுன்னு வச்சாங்க? என்ன? கூட பிறந்த சகோதரன் திருமணம் முடிச்சு பங்க பிரிச்சு வீட்டை விட்டு வெளியே போயிருவான். கூட பிறந்த சகோதரி அடுத்த வீட்டுக்கு திருமணம் முடிச்சு வீட்டை விட்டு வெளியே போயிடும். ஆனா பெற்ற தாய் மட்டும் எப்பவுமே நம்ம கூட இருப்பாங்க. அதுக்கு தான் தாய் நாடு என்றார்கள். அது மட்டும் இல்ல, ஒரு பெற்ற தகப்பன் போயிட்டா என்ன போச்சு? அறிவு போச்சு. கூட பிறந்த சகோதரன் போனா வீரம் போச்சு. ஆனா பெற்ற தாய் போயிட்டா அறுசுவை உணவு போச்சு. கட்டிய மனைவி போயிட்டா சகலம் போச்சுன்னு சொல்லுவாங்க. பெற்ற தந்தை யாரு? யாரு? தாய் வந்து தந்தையை காட்டுகிறார், தந்தை குருவை காட்டுகிறான், குருவு இறைவனை காட்டுகிறான், இறைவன் நல்வழி காட்டுகிறான். ஏன் தாய் நாடுன்னு சொன்னான்னா, ஒருத்தர் வேலை தேடி போட அப்பா அம்மாட சொல்லிட்டு சொன்ன என்ன செஞ்சான்? போயிட்டு திரும்ப வந்தேன். கூட பிறந்த சகோதரன் தம்பி அந்த வேலை கிடைச்சான்னு கேட்டேன். கூட பிறந்த சகோதரி அந்த வேலைக்கு எவ்வளவு சம்பளம்னு கேட்டுச்சு. போன வேலை தேடி போயிட்டு வந்திருக்கேன், அப்பா அம்மாட சொல்லி போனவன் திரும்ப வந்தேன். அண்ணன் கேட்டேன், வேலை கிடைச்சிட்டாப்பான்னு கேட்டேன் தம்பிட்ட. தங்கச்சி கேட்டுச்சு, அண்ணன் அந்த வேலைக்கு எவ்வளவு சம்பளம்னு கேட்டுச்சு. பெற்ற தகப்பன் கேட்டாரு, தம்பி என்ன பத்திரமா போயிட்டு வந்தான்னு கேட்டாரு. ஆனா பெற்ற தாய் மட்டும், மகனே நீ மதியம் சாப்பிட்டான்னு கேட்டாங்க. அதுக்கு தான் தாய்க்கு முதலிடம் கொடுத்தேன். அப்பேற்பட்ட தாய்க்கு சிறப்பு இருந்தாலும் அகழ்வாரை தாங்கும் பூமியின் தாயும் ஒன்னா சொன்னாங்க. ஏன்? உண்ண கொடுப்பது பூமி, உறங்க கொடுப்பது பூமி, உடுத்த கொடுப்பது பூமி. அது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்ம இகழ்வாரை பொறுத்தல் தலைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த பூமியை 4 3 நம்ம கிழிச்சு அதுல உணவு பயிர் எடுத்து நம்ம உணவு கழிச்சு அந்த பூமியில கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்து போறோம். உண்மைதானே? அப்பேற்பட்ட தன்மையில ஒரு தாய் 10 பிள்ளையை பெற்றாலும் சரி, தன்னை வருத்திக்கிட்டு பிள்ளைகளுடைய மேன்மைக்காக உயிருக்காக பாடுபாடுவாங்க. அதுக்கு தான் தாய் நாடு என்று வைத்தார்கள். அதே போல சிறப்பா இருந்தாலும் தாய்க்கு முதலிடம் கொடுத்து அப்பேற்பட்ட தாய் எப்படின்னா, அதுக்காக தந்தையை குறை சொல்ல முடியாது. எப்படின்னா 10 வயசுல ஒரு பையன் வேலைக்கு போனானா பெத்த தகப்பன் சரியில்லைன்னு அர்த்தம். அதே போல 60 வயசுல ஒரு பையன் வேலைக்கு போனா, அப்பா வேலைக்கு போனா பெற்ற தந்தை சரியில்லைன்னு அர்த்தம் சொல்லுவாங்க. உண்மைதான். ஒருத்தன் பந்த காலை போடணும்னா அவன் சொந்த காலில் நிக்கணும். கல்யாணத்தை முடிச்சு வச்சா அப்பே ஆத்தா கஞ்சி குடிக்க முடியுமா? அது போல ஒரு பெற்ற தாய் 10 பிள்ளை பெத்தாலும் அந்த அடிவுகளில் சுவடு கிடக்கு. அதே போல அந்த 10 பிள்ளையை வளர்ப்பதற்காக பெற்ற தகப்பனுடைய இருக்காரு, தகப்பனுடைய அந்த கை சுவடல் அவளை உழைச்சிருப்பாரு. அதனால தகப்பனையும் குறைவே சொல்ல முடியாது. ஒரு 5 வயசுல ஒரு பையன்ட்ட போய் உங்க அப்பா எப்படிப்பான்னு கேட்டா, எங்க அப்பா சூப்பர் அப்பா. 10 வயசுல உங்க அப்பா எப்படி அப்பா? நல்லப்பா. 15 வயசுல உங்க அப்பா எப்படி அப்பான்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? எங்க அம்மா எப்படித்தான் இந்த ஆளோட குடும்பம் நடந்துச்சு. எத்தனை வயசுல? 15 வயசுல. 25 வயசுல உங்க அப்பா எப்படிப்பா? 25 வயசுல உங்க அப்பா அப்படின்னு என்ன சொல்லுவேன்? யாரை பத்தினாலும் பேசுங்க, எங்க அப்பாவை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. 25 வயசுல காரணம் போகுது. அதே போல 35 வயசுல உங்க அப்பா எப்படி? என் பொண்டாட்டி என் மாமியாவும் எங்க அப்பா கூட பேசக்கூடாதுட்டாங்க, அவர் பேச்ச விட்டுருங்க. எத்தனை வயசுல? 35 வயசுல. 45 வயசுல உங்க அப்பா எப்படிப்பா? அப்பதான் சொல்லுவேன், அந்த கஷ்டத்துல எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து எங்களை வாழ்வுல நல்ல மேன்மையாக்கினவர் எங்க அப்பா. அவ்வளவு கஷ்டப்பட்டாரு. எப்ப? 45 வயசுல. காரணம் என்ன? அவன் ஒரு திருமணம் முடிச்சு அவன் ஒரு குழந்தையை பெத்து வச்சிருப்பான். அப்ப பெத்த தகப்பன ஒரு மையம் புரிஞ்சுக்கிறதுக்கு 45 வயசு ஆகுது. அப்பேற்பட்ட தன்மையில சிறப்பா இருந்தாலும் இந்த இடத்துல எப்படின்னா, ஆலயம் தொழுவது சாலமன்று, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொன்னாங்க. கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்கான்னு சொன்னாங்க. ஏன் சாமி கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்காதுன்னு ஏன் மூத்தவங்க பெரியவங்க சொல்லி வச்சாங்க? ஏன் சாமி நம்மள முன்னாடி ராமதாஸ் காத்துக்கிட்டு வருதா? ஏன் சொன்னாங்க? எல்லாருமே ஒரு கிராமம் ஒரு ஊருன்றதா அந்த பலதரப்பட்ட மக்கள் வச்சுப்பாங்க. அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, ஒற்றுமையின்மை, பகைமை உணர்வு, சண்டை சச்சரவு, மனக்கசப்பு எல்லாமே சேர்ந்துருக்கு. ஆனா என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் சரி, இப்பேற்பட்ட கோவில் விழா நடக்கும் பொழுது அந்த பகைமையெல்லாம் மறந்து எல்லாரும் ஒண்ணு கூடி ஒற்றுமையாயிருவாங்க. அதுக்கு தான் மூத்தவங்க அன்னைக்கு உள்ள பெரியவங்க சொல்லி வச்சாங்க, கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்கான்னு சொன்னாங்க.
அதே போல எல்லாருக்குமே இஷ்ட தெய்வம்னு ஒண்ணு இருக்கு. இஷ்ட தெய்வம் என்ன? தினம் ஒருத்தர் அந்த முருகப்பெருமான நினைச்சு இன்னைக்கு காலை பொழுது நல்ல பொழுதா விடியணும், நினைச்ச காரியம் நடக்கணும், நல்லது நடக்கணும் ஒருத்தர் வேண்டிக்கிறாரு. ஒருவர் இந்த மடப்புறம் காளியம்மனை நினைச்சு இன்னைக்கு காலையில நம்ம எடுத்த காரியம் வெற்றி பெறணும்னு எல்லாரும் நினைச்சுக்குவாங்க. அதே போல ஒருத்தர் கருப்புசாமி, காளியம்மன், விநாயகர் பெருமான் எல்லா சாமி காலையில எந்திரிச்சு மனசார இன்னைக்கு நல்லதா விடியணும், நல்ல பொழுதா நடக்கணும்னு எல்லாரும் இஷ்டப்பட்டு ஒரு சாமியை கும்பிட்டுருவோம். அந்த சாமிக்கு பேர் என்ன? இஷ்ட தெய்வம். ஆனா அனைவருக்குமே இஷ்டப்பட்டு ஒரு சாமியை கும்பிட்டாலும் அனைவருக்கும் குலசாமின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப ரெண்டு சாமி தானே, ரெண்டு வித்தியாசம் என்ன? இஷ்டப்பட்டு கும்பிடுறது தெய்வத்துக்கும் குலசாமிக்கு என்ன? ரெண்டு சாமி தான். ஒரு பெண்ணு ருதுவாயிட்டாலும் சரி, நம்ம வீட்டுல ஒரு கெட்ட காரியம் நம்ம வீட்டுல நடந்தாலும் சரி, அந்த 30 நாள் 60 நாளைக்கு நம்ம இஷ்டப்பட்டு கும்பிடுற இஷ்ட தெய்வம் நம்ம வீட்டுக்கிட்ட வராது. ஆனா நம்ம குலசாமி மட்டும் நம்ம வீட்டுல ஒரு பெண்ணு ருதுவாயிட்டாலும் சரி, ஒரு கெட்ட காரியம் நம்ம வீட்டுல நடந்தாலும் சரி, அந்த 30 நாள் 60 நாளைக்கு நம்ம குலசாமி நம்ம வீட்டுக்கு வந்து அப்போது நம்ம குடும்பத்தை காப்பதான் குலசாமி. அப்பேற்பட்ட குலதெய்வ வழிபாடு ஆண்டுக்கு ஒரு முறை கண்டிப்பா குலசாமியை கும்பிடணும். எப்ப கும்பிடணும்? சிவராத்திரி என்று சொல்லக்கூடிய நன்னாள் தொடங்கினா போதும். அன்று முதல் 7 நாளைக்குள்ள நம்ம எந்த ஊர்ல போய் வாழ்வாரத்துக்கு வேலை பார்த்தாலும் சரி, சொந்த ஊருக்கு வந்து உற்றார் உறவினர்கள் குழந்தைகள் அழைச்சிட்டு போய் நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம குலசாமியை கும்பிட்டா அந்த வருஷம் அந்த ஆண்டு முழுவதும் நம்ம குடும்பத்தை காப்பது என்பது கோவில் தல வரலாறு. அப்பேற்பட்ட நீங்க குலசாமியை வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க எல்லாரும் கும்பிடணும்னு கேட்டுக்கிட்டு தாயை வணங்க வேண்டும். அந்த இடத்துல தாய்க்கு முதலிடம் கொடுத்தான். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய பிறகு வள்ளுவன்